இந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இதில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷன் டெக்னாலஜியில் இந்த திங்ஸ் பார்த்தாச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 டிஃபரன்ஸ் இருக்குது. சிமெட்ரிக் அசிமெட்ரிக் கொடுத்தாங்க இல்லையா, அதே மாதிரி டிஜிட்டல் சிக்னேச்சருக்கும் டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டுக்கும் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. லிசன் பண்ணுங்கள். இது எது டிஜிட்டல் சிக்னேச்சருங்கிறது உங்களுக்கு தெரியும். இது வந்து என்னது, ஒரு டிஜிட்டல் டாக்குமெண்ட், மெசேஜ், டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் ஆத்தென்டிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் டிஜிட்டல் சிக்னேச்சர். சர்டிஃபிகேட்டுங்கிறது என்ன அப்படின்னா அது ஒரு ஃபைலு, சரியா. இது என்ன அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுருக்கிறவங்களுக்கும் ஒரு பர்டிகுலர் பப்ளிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது தான் என்னது டிஜிட்டல் சர்டிஃபிகேட். ஸோ அதாவது என்ன, அப்போ செகண்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ்ங்கிறது ஒரு ட்ரஸ்ட், நம்பிக்கையின் பேரில் நடக்கிறது. இந்த டேட்டா வந்து அவங்க சைன் பண்ணிட்டாங்க, அப்போ நம்ம வந்து தாராளமாக சென்ட் பண்ணலாம், ப்ரொசீட் பண்ணலாம் அடுத்த ஒர்க்குக்கு, அப்படிங்கிறது தான் டிஜிட்டல் சிக்னேச்சர். ஓகேவா. அதே சர்டிஃபிகேட்டுங்கிறது என்ன அப்படின்னா சென்டர் தான் அனுப்பிச்சாங்களா, ஓகேவா, அவங்க சைன் பண்ணி வந்துருச்சுன்னா சென்டர் தான் அனுப்பிச்சாங்களா அப்படின்னு பார்த்து பண்ணுறது தான் டிஜிட்டல் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறது தான். ஸோ டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸில் தேர்ட் பாயிண்டில் டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம டேட்டா வந்து எப்படி வந்து செக்யூராக இருக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக மிடில் பர்சன் யாருமே இதை என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்ப. ஸோ இந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த சிக்னேச்சரை ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே நமக்கு பைண்ட் பண்ணி வச்சிடும். இதில் வந்து ஆத்தென்டிகேஷன், நான் ரெப்புடேஷன், இன்டெகிரிட்டி எல்லாமே இருக்கும். இதில் வந்து ஆத்தென்டிகேஷனும் செக்யூரிட்டியும் இருக்கும் டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டில். ஸோ இது எந்த இது யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம்னா டிஎஸ்எஸ், அதாவது டிஜிட்டல் சிக்னேச்சர் ஸ்டாண்டர்ட் SHA-1 SHA-2 அல்காரிதம் ஃபார் என்கிரிப்ஷன். ஒரு மெசேஜ் என்கிரிப்ட் பண்ணுறக்கும் டீக்ரிப்ட் பண்ணுறக்கும் SHA-1 SHA-2ங்கிற அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதே வந்து டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டுங்கிறது நமக்கு PKS, ஓகேவா, பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபி ஸ்டாண்டர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. அதான் PGP X.509, ஓகேவா. நம்ம பார்த்தோம்ல காமன் டிஜிட்டல் சர்டிஃபிகேட் சிஸ்டம்ஸ், இதை பேஸ் பண்ணி தான் டிஜிட்டல் சர்டிஃபிகேட் நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ த டாக்குமெண்ட் இஸ் என்கிரிப்டட் அட் த சென்டிங் எண்ட் அண்ட் டீக்ரிப்டட் அட் த ரிசீவிங் எண்ட் யூசிங் அசிமெட்ரிக் கீஸ். டிஜிட்டல் சிக்னேச்சரில் எப்படி டாக்குமெண்ட் என்கிரிப்ட் ஆகுது டீக்ரிப்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எண்டில் டாக்குமெண்ட் சென்டிங் எண்டில் என்ன ஆகும், என்கிரிப்ட் ஆகி ரிசீவிங் எண்டில் எப்படி டீக்ரிப்ட் ஆகுது, அசிமெட்ரிக் கீ அல்காரிதம் யூஸ் பண்ணி அதை டீக்ரிப்ட் பண்ணுது. அப்போ டிஃப்ரெண்ட் கீஸ் யூஸ் பண்ணி என்கிரிப்ஷனும் டீக்ரிப்ஷனும் நடக்குது. ஆனால் டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் ஓனரோட நேமு, பப்ளிக் கீ, எக்ஸ்பைரேஷன் டேட்டு, சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி நேமு, சர்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி, டிஜிட்டல் சிக்னேச்சர், இது எல்லாமே சர்டிஃபிகேட்டுக்குள்ளே இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், வந்து ஒரு செக்யூரிட்டி வந்து இதில் இருக்குங்கிறாங்க, சரியா. ஸோ இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அடுத்தது பாருங்கள், இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இது, அதாவது செக்யூரிட்டி டெக்னாலஜிஸ் இன் இ-காமர்ஸ் டிரான்சாக்ஷனில் 3 பார்த்தோம், 3ல் 2 பார்த்தாச்சு. ஸோ லாஸ்ட் டாபிக் ஆத்தென்டிகேஷன் ப்ரோட்டோகால் அப்படின்னா என்னன்னு பாருங்கள். ஸோ ஆத்தென்டிகேஷன் ப்ரோட்டோகால்னா அட் ப்ரெசென்ட் தெர் ஆர் 2 kinds of security authentication protocols widely used in e-commerce. நேம்லி என்ன அப்படின்னா செக்யூர் எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன், செக்யூர் சாக்கெட் லேயர். ஓகேவா. ஒன்று என்னது செக்யூர் எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன், இன்னொன்று என்னது செக்யூர் சாக்கெட் லேயர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லிசன், செக்யூர் எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு செக்யூரிட்டி ப்ரோட்டோகால், எலக்ட்ரானிக் பேமெண்ட்ஸில் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது. அதாவது என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் பேமெண்ட் வித் கிரெடிட் கார்டு இன் பர்டிகுலர் வயா இன்டர்நெட் வழியாக நம்ம பண்ணும்போது இது யூஸ் பண்ணுற ஒரு இதுதான் இந்த செக்யூர் எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷனுங்கிறாங்க, சரியா. ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி தான் டிரான்சாக்ஷன் ஆகுது. செட்டு, ஸோ கவனிங்க, செட் வாஸ் டெவலப்ட் இன் 1996 பை ஹூம், Visa and Mastercard with the participation of GTE, IBM, Microsoft and Netscape. ஓகேவா. Who developed SET at which year na? Visa, Mastercard in 1996 ன்னு எழுதணும், சரியா. The implementation of SET is based on the use of digital signatures and the encryption of transmitted data with asymmetric and symmetric encryption algorithms. ஓகேவா. ஒரு இந்த செட் எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் யூஸ் பண்ணி அதில் அதுக்கப்புறம் டிரான்ஸ்மிட்டட் டேட்டா வந்து எப்படி என்கிரிப்ட் ஆயிருக்குன்னு பார்த்துருக்கீங்கன்னா அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி. செட் ஆல்சோ யூஸ் டியூயல் சிக்னேச்சர்ஸ் டு என்ஷூர் த ப்ரைவசி. ஓகேவா. அப்போ இதுவும் தான் டியூயல் சிக்னேச்சர் வாங்குது, டேட்டா வந்து ப்ரைவசியாக இருக்கணுங்கிறக்காக. ஸோ செட் பர்ச்சேஸ் இன்வால்வ்ஸ் 3 மேஜர் பார்ட்டிசிபேஷன். அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. ஹவு மெனி மேஜர் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர் தேர் இன் செட்டுன்னு கேட்டாங்கன்னா செட் பர்ச்சேஸ்னா கஸ்டமர், செல்லர், பேமெண்ட் கேட்வே. பாருங்க, here the customer shares the order information with the seller but not
வித் தி பேமெண்ட் கேட்வே. ஓகேவா, அவங்களோட ஆர்டர் பண்ண இன்ஃபர்மேஷனை யாரோட ஷேர் பண்ணிக்கிறாங்க, செல்லரோட. ஆனால் பேமெண்ட் கேட்வேயோட கிடையாது. ஆல்சோ த கஸ்டமர் ஷேர்ஸ் த பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் ஒன்லி வித் தி பேமெண்ட் கேட்வே பட் நாட் வித் த செல்லர். அதே மாதிரி தான் அந்த பேமெண்ட் இன்ஃபர்மேஷனை பேமெண்ட் கேட்வேயோட தான் இது பண்ணிக்கிறாங்க, செல்லரோட வந்து இது பண்ணுறது இல்லை. ஸோ வித் செட் த கிரெடிட் கார்டு நம்பர் மே நாட் பி நோன் டு தி செல்லர். அப்போ என்ன ஆகாது, அந்த செல்லருக்கு கிரெடிட் கார்டு நம்பர் தெரியறதுக்கு சான்ஸே கிடையாது. அண்ட் வில் நாட் பி ஸ்டோர்ட் இன் செல்லர்ஸ் ஃபைல்லையும் ஸ்டோர் ஆகாது. ஆல்சோ குட் நாட் பி ரெக்கவர்ட் பை அ ஹேக்கர். ஓகேவா, ஹேக்கராலையும் இதை வந்து என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாதுங்கிறாங்க. அந்த அளவுக்கு இது வந்து ஒரு செக்யூர் ப்ரோட்டோகால். ஸோ செட் ப்ரோட்டோகால் guarantees the security of online shopping using credit cards on the open network. ஒரு ஓப்பன் நெட்வொர்க்கில் கண்டிப்பாக ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப செக்யூரான ப்ரோட்டோகால் தான் இந்த செட்டு. இட் ஹேஸ் தி அட்வான்டேஜ் ஆஃப் என்ஷூரிங் த இன்டெகிரிட்டி ஆஃப் டிரான்சாக்ஷன் டேட்டா அண்ட் நான் ரெப்யூட்டேஷன் ஆஃப் டிரான்சாக்ஷன். Therefore it has become the internationally recognized standard for credit card online transaction. அதனால தான் கிரெடிட் கார்டு ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் இந்த செட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரியா, செட் சிஸ்டம் incorporates the following key features. இல்லை என்னென்ன கீ ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பாருங்கள். அதாவது பப்ளிக் கீ என்கிரிப்ஷன், ப்ரைவேட் கீ என்கிரிப்ஷன், டேட்டாவோட கான்ஃபிடென்ஷியாலிட்டியை கண்டிப்பாக என்ஷூர் பண்ணுது செட்டில். ஸோ அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டைஜஸ்ட் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷனை இன்டெகிரிட்டியாக நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் டைஜஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுது. அதே மாதிரி டியூயல் சிக்னேச்சர் டெக்னாலஜி எதுக்குன்னா போத் பார்ட்டிஸும் டிரான்சாக்ஷனில் வந்து இவங்க தான் சென்டர் இவங்க தான் ரிசீவர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இட் வில் பி ஹேவிங் அ டியூயல் சிக்னேச்சர். முன்னாடியே பார்த்தோம் டியூயல் சிக்னேச்சர் அக்ரிமெண்ட் வந்து இதில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் ஆர் தி இதுதான் செட்டுங்கிறது. ஓகேவா, திஸ் இஸ் செக்யூரிட்டி ப்ரோட்டோகால் ஃபார் மெயின்லி யூஸ்ட் ஃபார் ஆன்லைன் ஷாப்பிங் பேஸ்ட் ஆன் அதாவது என்ன அப்படின்னா கிரெடிட் கார்டு பர்ச்சேசஸ். ஓகேவா, ஸோ அதுதான் கான்செப்ட். என்ன அப்படின்னா ஒரு ஆன்லைன் யூஸ் பண்ணி நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி சப்மிட் பண்ணி வாங்குறப்ப செட் டிரான்சாக்ஷனில் பண்ணலாம் அப்படின்னா இட் மஸ்ட் பி வெரி வெரி செக்யூர். அவ்வளோதான். சரியா, அதில் எந்தெந்த ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறாங்க. ஸோ அடுத்தது பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஆத்தென்டிகேஷன் ப்ரோட்டோகால்ஸில் ஒன்று பார்த்தாச்சு. இன்னொரு ப்ரோட்டோகால் என்னது, செக்யூர் சாக்கெட் லேயர். ஓகேவா, த மோஸ்ட் காமன் கிரிப்டோகிராஃபிக் ப்ரோட்டோகால். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் த மோஸ்ட் காமன் கிரிப்டோகிராஃபிக் ப்ரோட்டோகால், செக்யூர் சாக்கெட் லேயர். ஓகேவா, என்னது எஸ்எஸ்எல்னா என்னது, செக்யூர் சாக்கெட் லேயர். ஓகேவா, ஸோ லிசன், எஸ்எஸ்எல் இஸ் அ ஹைப்ரிட் என்கிரிப்ஷன் ப்ரோட்டோகால். ஓகேவா, எஸ்எஸ்எல்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்ரிட் என்கிரிப்ஷன் ப்ரோட்டோகால்னு சொல்ல வராங்க. சரியா, எஸ்எஸ்எல் இஸ் அ ஹைப்ரிட் என்கிரிப்ஷன் ப்ரோட்டோகால் ஃபார் செக்யூரிங் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகேவா, டிரான்சாக்ஷன் செக்யூர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், இன்டர்நெட் மூலமாக பண்ணுறதுக்கு. சரியா, த எஸ்எஸ்எல் ஸ்டாண்டர்ட் வாஸ் டெவலப்டு பை யாருன்னு பார்த்தீங்கன்னா நெட்ஸ்கேப். இதில் யார் யார் கொலாபரேட் ஆகிருக்காங்கன்னா மாஸ்டர் கார்டு, பேங்க் ஆஃப் அமெரிக்கா, எல்சிஐ அண்ட் சிலிகான் கிராஃபிக்ஸ். ஓகேவா, so it is based on a public key cryptography process to ensure the security of data transmission over the internet. internet வழியா டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறப்ப இது இதை யூஸ் பண்ணுது, பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபி யூஸ் பண்ணுது. சரியா, என்கிரிப்ட் பண்ணுறக்கும் டீக்ரிப்ட் பண்ணுறக்கும். இட்ஸ் பிரின்சிபல் இஸ் டு எஸ்டாப்ளிஷ் அ செக்யூர் கம்யூனிகேஷன் சேனல் பிட்வீன் அ கிளைண்ட் அண்ட் அ சர்வர் ஆஃப்டர் அன் ஆத்தென்டிகேஷன் ஸ்டெப். ஒரு ஆத்தென்டிகேஷன் ஸ்டெப் நடந்து முடிச்சதுக்கப்புறம் கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் இடையில கம்யூனிகேஷன் வந்து என்னது எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணும், ரொம்ப ஒரு செக்யூர் கம்யூனிகேஷன் சேனலாக எஸ்டாப்ளிஷ் பண்ணும். அதுதான் இதனுடைய பிரின்சிபல். ஓகேவா, நெக்ஸ்ட் the SSL system acts as an additional layer to ensure the security of data located between the application layer and transport layer in TCP. ஓகேவா, இது இன்னொன்று இந்த SSLங்கிறது அடிஷ்னல் லேயராக எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டேட்டாவை செக்யூர் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் லேயருக்கும் டிரான்ஸ்போர்ட் லேயருக்கும் TCP இருக்கு இல்லையா, அந்த ப்ரோட்டோக்காலில் இது ரெண்டுக்கு இடையில யூஸ் பண்ணுறது தான் இந்த SSL. ஃபார் எக்ஸாம்பிள், the user using an internet browser to connect to an SSL secured e-commerce site will send encrypted data without any more necessary manipulations. ஓகேவா, அதாவது இன்டர்நெட் ப்ரௌசரோட ஒரு யூசர் வந்து எஸ்எஸ்எல்லோட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இகாமர்ஸ் என்ன பண்ணும், அந்த என்கிரிப்டட் டேட்டா வந்து எந்த ஒரு நெசசரி மேனிப்புலேஷன்ஸும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செக்யூர் சாக்கெட் லேயர் வாஸ் ரீநேம்டு அஸ், இது என்ன நேம் பண்ணியிருக்காங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டின்ட்டு 2001 ரீநேம் பண்ணியிருக்காங்க. அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. ஸோ பட் ஸ்டில் இட் இஸ் பாப்புலர் நோன் அண்டர் தி நேம் SSL. என்னதான் டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டின்னு கொடுத்தாலும் எல்லாரும் இதை என்னன்னு தான் சொல்லுவாங்க, செக்யூர் சாக்கெட் ப்ரோட்டோகால் தான், செக்யூர் சாக்கெட் லேயர் தான் சொல்லுவாங்க. சரியா, ஸோ TLS differs from SSL in the generation of symmetric keys. ஓகேவா, சிமெட்ரிக் கீயில் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறாங்க. டுடே ஆல் ப்ரௌசர்ஸ் in the market support SSL. எல்லாமே SSL தான் சப்போர்ட் பண்ணுது. and most of the secure communications are proceeded through this
ப்ரோட்டோகால். ஓகேவா? செக்யூர் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே இந்த SSL மூலமாக தான் நமக்கு நடக்குதுங்கிறாங்க. புரியுதா? தென் நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ SSL ஒர்க்ஸ் கம்ப்ளீட்லி ஹிடன் ஃபார் தி user who does not have to intervene in the protocol. ஓகேவா? கண்டிப்பாக இதனுடைய ஒர்க்கிங் எல்லாமே யாருக்கு தெரியாது, யூசருக்கு தெரியாது. ஏன்னா அவங்க அந்த ப்ரோட்டோகால்குள்ளே இன்வால்வே ஆகக்கூடாது. The only thing the user has to do is make sure the URL starts with HTTPS : instead of HTTP : ஓகேவா? நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம் ஒரு செக்யூர் உடைய வெப்சைட் என்னுடைய ப்ரோட்டோகால் இது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா HTTPS, பேங்க்ஸ் இது எல்லாமே HTTPS தான் ஸ்டார்ட் ஆகும் URL. ஓகேவா? அதே வந்து அன்செக்யூர்னா தான் HTTPல ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ வேர் தி S obviously means what? Dash. செக்யூர்டு. எஸ்னா என்னது? செக்யூர். ஸோ இட் இஸ் ஆல்சோ ப்ரிசிடட் பை தி green padlock. ஓகேவா? அது எப்படி தெரியுங்கிறாங்க, அதனுடைய பேட் வந்து க்ரீன் கலரில் டிஸ்பிளே ஆகும் செக்யூர்டு அப்படின்னா அந்த இடத்துல அந்த URL அட்ரஸில். ஓகேவா? ஸோ த நெக்ஸ்ட் பாருங்க 3D செக்யூர். ஓகேவா? இன்னொன்று என்ன 3D செக்யூர்னா என்னன்னு பார்க்கலாம். இட் இஸ் ஆல்சோ இதுவும் ஒரு செக்யூர் பேமெண்ட் ப்ரோட்டோகால் தான், இன்டர்நெட் வழியாக யூஸ் பண்ணுறதுக்கு. இதுவும் ஒரு வகையான ப்ரோட்டோகால் தான். இது யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா விசா. இதனுடைய என்னென்ன இதில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா டிரான்சாக்ஷன் செக்யூரிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து யார் அடாப்ட் பண்ணாங்கன்னா மாஸ்டர் கார்டு அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பெட்டர் ஆத்தென்டிகேஷன் ஆஃப் தி பேமெண்ட் கார்டினுடைய ஹோல்டருக்கு பெட்டராக ஆத்தென்டிகேட் பண்ணுது. அதாவது வெப்சைட் மூலமாக பர்ச்சேஸ் பண்ணுறப்ப தாராளமாக அவங்க என்ன பண்ணலாம், டவுட்டே இல்லாமல் they will submit their credit cards. ஓகேவா? The basic concept of this protocol is to link the financial authorization process with the